பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் குதிரையில் வந்து ஒரு ஆளை தேடி துரத்திக்கின்னு வராங்க. ஸோ அந்த ஆள் வந்து நேராக நம்ம ஹீரோயின் மேலே இடிக்கிற மாதிரி வருவானா, அப்போ வந்து பார்த்தா ஒரு பிரின்ஸ் வந்து வராரு. ஒரு இளவரசர் பல்லாக்குக்குள்ளே அவர் இருக்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து கீழே விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த வெள்ளை சட்டை இருக்கார் இல்லையா, இந்த வைஸ் பிரசிடென்ட், அவரை இப்போதைக்கு நம்ம ஃப்ரெண்டுன்னு வச்சுப்போம் ஹீரோயினுக்கு. ஸோ இந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறா, தூக்கி விட்றா ஹீரோயினை. இவர் வந்துட்டு இவர் வந்து பாடி கார்டாக, இளவரசருடைய பாடி கார்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த பல்லாக்குடைய ஸ்க்ரீன் திறந்து இந்த இளவரசர் வந்துட்டு ஒரு கை மட்டும்தான் தெரியுது. அந்த பர்சனுக்கு வந்து அவர் தண்டனை கொடுக்குறாரு, நீ பண்ண இந்த தப்பு அப்படின்னு. அப்புறம் அந்த பாடிகார்டு வந்து அந்த இப்போ தப்பு பண்ண பர்சனை வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இதை வெறிக்க பார்த்துட்டு, யாராக இருப்பார் இவர், எல்லாரும் பயப்படுறாங்களே, எல்லாரும் ஒபே பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெறிக்க பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோயின்கிட்ட, அம்மா நீ இந்த டெஸ்ட்டு பாஸ் பண்ணுறதுக்காக தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாம், நான் டெஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டா நான் வந்து அஃபிஷியலி ஒரு கொரோனரல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் வந்து ஒரு பேட்ச் கொடுத்துட்டு, இது வச்சுக்கோ, உன்னை யாரும் நிறுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த டெஸ்ட் நடத்துகிற இடத்துல காமிக்கிறாங்க, இவ்வளோ பேர் வந்து டெஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் நம்ம ஹீரோயினும் ஒருத்தவங்க. நம்ம ஹீரோயின் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன்கிட்ட, ப்ரோ நம்ம தான் நேற்றே ஒரு டெஸ்ட்டு முடிச்சிட்டோம்ல, அப்படி இது என்னது அப்படின்னு கேட்பாங்க. ஏன் உனக்கு யாராவது ரெக்கமெண்ட் பண்ணி உள்ளே வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். இது வந்து நம்மளுக்கு இது குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டு, நேற்று வந்து தான் சும்மா ப்ரைமரி டெஸ்ட்டு, இதில் ஜெயிச்சா பிரின்ஸ்க்கு கீழே வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின், பிரின்ஸா? ஆமாம். ஆனால் உனக்கு என்ன எதுவுமே தெரியாத மாதிரியே இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கேட்டுட்ருக்கான்.